என் கையில் இருக்க இந்த ஒரு மொபைல் ஒரு சூப்பரான பட்ஜெட்ல ரீசெண்டா iQOOல இருந்து லான்ச் பண்ண நியோ 10R அப்படின்ற ஒரு புது மொபைல் தான். இதோட டார்கெட்டே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ், ஒரு பெஸ்டான பேட்டரி லைஃப் கொடுக்கறது தான். அதையும் தாண்டி இந்த போன் ஆல்ரவுண்டரா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல உடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க டீடைலா ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணி இந்த போன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அன்பாக்சிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேல க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்லயே iQOO நியோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடு பிரைஸ், பாக்ஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்னு எழுதியிருக்காங்க. டாப்ல ரேம், கலர் வேரியன்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலையும் டர்ன் ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு பேக் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை மொபைலோட போட்டு பார்த்தா நல்லா தான் ஃபிட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டரும், டைப் சி கேபிள் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக சிம் எஜெக்டர் டூலுமே இருக்கு. எப்போ அன்பாக்ஸ் பண்ணோன்னே டிசைனுக்கு தான் போவேன். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் பேசி முடிச்சுட்டு தான் மற்ற விஷயத்தை பேசணும்னு நினைச்சேன். இதோட ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகன் 8S Gen 3 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடயே நல்ல ஒரு பெரிய சைஸ்ல வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. இதனால தெர்மல் மேனேஜ்மெண்ட் பெஸ்ட்டாவே இருக்கணும், சூடா இல்லாம இருக்கணும். ஃபோன் கேம் பிளே பண்ணும்போது எப்படி இருக்குன்றத டெஸ்ட் பண்ண வரைக்கும். அதுக்கு முன்னாடி பெஞ்ச் மார்க் வந்து பார்த்துடலாம். அந்த வகையில் அன்டு பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 1.49 மில்லியன் வரைக்குமே கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்கோர் தான். அண்ட் கூடயே கீக் பெஞ்ச் மார்க் எடுத்து பார்த்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1223, மல்டி கோர் வந்துட்டு 4715 வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமா வைல்ட் லைஃப் நார்மல் டெஸ்ட் இல்ல, வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதுக்கு 61.7% வரைக்குமே ஸ்டெபிலிட்டி கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பெஞ்ச் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது லைட்டா வார்ம் ஆகிற ஃபீல் இருந்தது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் சைட்லயோ சைட்லயோ கிடையாது, டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஏரியால அந்த வார்மை வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. இது பெருசா ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா நான் கேம் பிளே பண்ணும் போதுமே வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன், பெரிய லெவல்ல இல்ல. ரொம்ப நேரம் கேம் பிளே பண்றோம் அப்படின்னும் போது அந்த டிஸ்பிளே லைட்டா வார்ம் ஆகிற ஃபீல் இருக்கு. மேனேஜபிள் தான். அதுவும் நீங்க டக்குன்னு கேமை நிறுத்திட்டு கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா கூல் டவுன் ஆகிறதையும் நோட் பண்ண முடிஞ்சது. பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணும் போதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்ல. அதே சமயம் கேம் பிளே அப்படின்னு வரும்போது BGMI கேம் வந்து 90 FPSல உங்களால கேம் பிளே பண்ண முடியுது. கேம் பிளே பண்ணி பார்த்த வரைக்கும், அதுவும் லாங் டேர்ம் பண்ணியுமே பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் ஃப்ரேம் வந்து டிராப் ஆகிற மாதிரியோ லேக் ஆகிற மாதிரியான ஃபீல் எங்கேயுமே இல்ல. நான் கேமர் ப்ரோ, கண்டினியூவா கேம் பிளே பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு போனா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கு. அதே சமயம் இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது வேலைக்கு ஆகல. கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரியான கேம் பிளே பண்றீங்க அப்படின்னும் போது 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் லைவா வந்து என்னால் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. ரீசன் ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால பெருசா டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம கேம் பிளே பண்ணும்போது எந்த அளவுக்கு இது கம்ஃபர்டபுள் கொடுக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பாக்ஸி டிசைனா இல்லாம பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் கர்வ் வந்து கொடுத்துருக்கனால கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுள் நல்லாவே இருக்கிற ஃபீல் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வெயிட் 196 கிராமும், திக்னஸ் 7.98 mm வந்து கொடுத்துருக்காங்க. 6400 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்து இந்த அளவுக்கு திக்னஸையும் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரியலாவே இந்த ஒரு மொபைலுக்கு வந்து பிளஸ் பாயிண்ட் தான். ஸோ பேக் சைடு ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். அண்ட் பேக் சைடோட டிசைன் வந்து மேட் ஃபினிஷ்ல கிரேடியன்ட் ஃபீல்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த கிரேடியன்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா நிலா மாதிரி ரவுண்டா சைடில் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல 2 கலர் வேரியன்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு டியூவல் டோன்ல வர மாதிரி ப்ளூ கலரும், இன்னொன்னு டைட்டேனியம் அப்படின்ற இந்த ஒரு கலர்லயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர இன்னும் கொஞ்சம் வீகன் லெதர் மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். இப்போ ரீசெண்டா வரக்கூடிய டிவைஸ் எல்லாமே டியூரபிலிட்டி பெட்டரா இருக்கிற மாதிரியே கொடுக்குறாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா IP65 தான் வந்து கொடுத்துருக்காங்க. தெரியாம தண்ணி பட்டுறது, ஸ்ப்ரே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் தொடச்சிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் டைரக்டா தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டுறாதீங்க. அதுக்கான IP ரேட்டிங் கொடுத்திருந்தா கொஞ்சம் பெஸ்டா இருந்திருக்கும். இதை தவிர ஓவரால் டிசைன் வந்து நல்லாவே தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பா நீங்க கேம் பிளே பண்றீங்க, கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கெல்லாம் கூட நல்லாவே இருக்கு. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6 Bluetooth 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. பட் NFC சப்போர்ட் கொடுத்திருந்தா பெட்டரா இருக்கும், மிஸ் ஆகுது. செக்யூரிட்டி அன்லாக் பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லா ஃபாஸ்டாவே இருந்தது. ஃபேஸ் அன்லாக்குமே இருக்கு. ஓரளவுக்கு லோ லைட்ல கூட யூஸ் பண்ணாலுமே குயிக்கா வந்து அன்லாக் ஆகிறதையும் பார்க்க முடிஞ்சது. பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டுமே இருக்கு. நெக்ஸ்ட் மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த டால்பி அட்மோஸ் இந்த மாதிரியான சப்போர்ட் எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து கொடுக்கல. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா லவுடரா தான் இருக்கு. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. டாப்ல IR ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க டிவி, ஏசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று வந்துருது. ரைட் சைடில் வால்யூம் ராகர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டிஸ்பிளேயோட சைஸ் வந்து 6.78 inch ஃபிளாட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் பிளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் 1.5K AMOLED டிஸ்பிளே இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க.
HDR10+ சப்போர்ட்டோடையுமே வருது. ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு வரும்போது தான் மேக்ஸிமம் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படின்றாங்க. நார்மலாக ஆட்டோ செட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 60, 90, 120 Hz வந்து சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியுது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த 144 Hz அப்படின்றது அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லோ லைட்டில் கேம் பிளே அதிகமாக பண்ணுவேன் ப்ரோ, கண்ணுக்கு எதுவும் ப்ரொடெக்ஷனுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா PWM டிம்மிங் வந்து கொடுத்துருக்காங்க. 3840 Hz வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டியூரபிலிட்டி அப்படின்னு வரும்போது ஓகே தான் இந்த இடத்துல வந்துட்டு. அண்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4500 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் நார்மலாக இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்டில் போய் ஷூட் பண்ணும்போது எடுத்தாலும் கூட பிரைட்னஸ் பெட்டராகவே இருக்கு. யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது கூட ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக நீங்கள் கேம் பிளே பண்ணுறீங்க இல்லை அதிகமாக வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னாலும் கூட நல்லாவே இருக்குது டிஸ்பிளே. OS எத்தனை வருஷம் அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது Vandhachu OS 15 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஜனவரி வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்திருக்கு. அண்ட் இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சர்க்கிள் டு சர்ச் கொடுத்திருக்காங்க. அண்ட் AI எரேஸ், AI போட்டோ என்ஹான்சர் கொடுத்திருக்காங்க. இன்ஸ்டன்ட் கட் அவுட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போட்டோலாம் செப்பரேட்டா எடுக்கணும்னா கூட நீங்க எடுத்துக்கலாம். AI நோட் அசிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது மூலியமா நீங்க சம்மரைஸ் பண்றதா இருக்கட்டும், டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரியான விஷயம்லாம் பண்றதுக்கு ரியலாவே இது ஒர்த்தா தான் இருக்கு. ஸோ இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் டார்கெட் மொபைல். கேமரா என்ன பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 2.45 ஓட வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். போட்டோவோட கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்கு. செல்ஃபியில் எடுக்கப்பட்ட போட்டோஸ் பார்க்கும்போது நல்ல ஷார்ப்பான இமேஜ் கிடைக்குது. வீடியோ அவுட்புட் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 4K 30 fps 1080p 30 fps வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைடுல 50 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.79 ஓட சோனியோட IMX 882 சென்சாரோட கொடுத்திருக்காங்க. வித் OS சப்போர்ட்டோடையுமே இருக்கு. ஸோ போட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கூட பெட்டராகவே இருந்தது. அதுலேயும் குறிப்பாக போர்ட்ரேட் போட்டோஸ் கூட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஓரளவுக்கு லோ லைட்டாக இருந்தாலும் கூட டீடைலிங் வந்து பெட்டராகவே எடுத்து கொடுக்கறதையுமே பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் இந்த 50 மெகா பிக்சல் பெஸ்ட்டான அவுட்புட்டே கொடுக்குது. ரெண்டாவது ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினோட கம்பேர் பண்ணால் எந்த அளவுக்கு வைட் இருக்கு அப்படின்றதையுமே நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K 1080p ரெண்டுமே 60 fps 30 fpsல எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். நடந்து போகும்போதே எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட OS சப்போர்ட் இருக்கனால பெருசாக ஷேக்கிங் எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இதில் ஃபர்ஸ்ட்டோ, ரெண்டாவது இதோட பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ரீசன் 6400 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. பிராண்ட் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 26 நிமிஷம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னாங்க. இப்போ ரீசன்ட் டேஸில் வரக்கூடிய எல்லா ஃபோன்ஸ்லையுமே நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு சார்ஜ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 8 நிமிஷமும், 0 to 30% வந்து 21 நிமிஷத்துலையும், 0 to 50% 34 நிமிஷத்தில் ஆகுது. அண்ட் 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 56 நிமிஷமும், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 70 நிமிஷம் கிட்டக்க டைம் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது நார்மல் யூஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு மேலேயே தாராளமாக பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஃபைனலாக இந்த ஃபோன் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும், இது ஒரு பெஸ்ட்டான டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் வைஸ் பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 27,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர் ஒரு 2000 ரூபாய் போச்சுன்னா 25,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை வாங்கிக்க முடியும். இந்த 25,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அதுவும் ஒரு கேமிங் மொபைல் அப்படின்னா பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும். ஸோ இதில் பேட்டரி லைஃப்மே நல்லா இருக்கு, கேம் பிளே பண்ணுறதுக்கான டிஸ்பிளேவும் நல்லா இருக்கணும். ஸோ டிஸ்பிளே வைஸ்மே நல்லா இருக்கு. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த கேம் பிளேக்கு வந்துட்டு இந்த அல்ட்ரா கேமிங் மோட்லாம் கூட வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ஒரு கேமர்ஸ்க்கான ஒரு ஃபோன் தான். அண்ட் அதே சமயம் கேமரா வந்து ரொம்ப ஹையாக வந்துட்டு கேமரா டார்கெட் மொபைலை லான்ச் பண்ணாமல் ஒரு நார்மல் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலுக்கு என்ன கேமரா செட்டப் கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஸோ வீடியோவில் அங்கங்கே சின்ன சின்ன குறைகள்லாம் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். அந்த குறையெல்லாம் தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலுக்கான ஃபீலை வந்து கொடுக்க தான் செய்யுது. அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் தூக்கலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து 25Kல வந்துட்டு பெஸ்ட் ஃபோன்ஸ் நான் லிஸ்ட் போடுறேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஃபோன் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் ஃபோனுமே இருக்கு. நீங்கள் ஒரு 25,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்களா, ஒர்த்தா இல்லையா, உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் லிட்டிக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.